ஜான்வரி 26, 1966 அன்னைக்கு ஆஸ்திரேலியா டே. இதனால ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. ட்ரிங்க்ஸ், பார்ட்டி, என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு குடும்பத்தை தவிர. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் அடிலைட். இங்க இருக்க சமர்டன் பார்க் அப்படின்ற இடத்துல ஜிம் அப்புறம் நான்சி அப்படின்ற ஒரு கப்பல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க இருக்கு. 9 வயசான ஜேன், அப்புறம் 7 வயசான அர்னா, அப்புறம் 4 வயசான கிராண்ட் அப்படின்ற ஒரு பையன். ஃபர்ஸ்ட் ஜிம் மிலிட்டரியில் இருந்தாரு. மிலிட்டரியில கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவரோட ஊருக்கு டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தாரு. சொல்ல போனா இவர் டாக்ஸி ஒர்க் மட்டும் பண்ண கிடையாது, ஃப்ரீ டைம்ல அவருக்கு கிடைச்ச எல்லா வேலையுமே அவர் பண்ணிட்டு இருப்பாராம். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். நான்சி வீட்டில இருந்து அவங்களோட குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. இந்த ஆஸ்திரேலியாவில் கிளன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்கு. இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு பீச். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இதனால மக்கள் கூட்டம் எப்பயுமே அங்க அதிகமாக தான் இருக்கும். இந்த பீச்சுக்கும் ஜிம்மோட வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான டிஸ்டன்ஸ் தான். நம்ம நடந்தே வந்துடலாம், இல்லைன்னா ஒரு பஸ் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம் 5 நிமிஷத்துல. இதனால ஜிம்மோட ஃபேமிலியில் இருக்கவங்க அடிக்கடி பீச்சுக்கு போவாங்க. அந்த பீச் தான் இவங்களோட என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட். ஜான்வரி 25 3 பசங்களும் ஜிம் கிட்ட அப்பா எங்களுக்கு பீச் போகணும், பீச் போயிட்டு விளையாடணும், கூட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா ஜிம் இல்ல, இன்னைக்கு என்னால முடியாது, இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு, நான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லப்போனா அன்னைக்கு நான்சியுமே நான் வேலையில் இருக்கேன், என்னாலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இவங்க 3 பேருக்குமே வீட்டில் இருக்கிறது ரொம்பவே போர் அடிச்சது. நாங்க பீச் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஜிம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நான் உங்களை கூட்டு போயிட்டு பீச்சில் விடுறேன், ஆனா எனக்கு வேலை இருக்கு, நான் சீக்கிரமா வந்துடுவேன், நீங்க பீச்சில் விளையாண்டுட்டு பத்திரமா வீடு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. கூடவே ஜேன் கிட்ட நீ தான் பெரிய பொண்ணு, அதனால மீதி இருக்கக்கூடிய 2 பேர்த்த நீ தான் பாத்துக்கணும், கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு மறுபடியும் நீங்க வீட்டுக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர்த்தையுமே கொண்டு போயிட்டு பீச்சில் விட்டுட்டு இவர் அவரோட வேலைக்கு கிளம்புறாரு. இப்படி விளையாண்டுட்டு இருந்த அந்த 3 பசங்களும் ஆசை தீர பீச்சில் விளையாண்டு முடிச்சுட்டு மறுபடியும் பத்திரமா வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஜான்வரி 26 அடுத்த நாள் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிம் நேரமாவே கிளம்பிடுறாரு. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா நான்சியும் அவங்களோட குழந்தைங்களும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் இந்த 3 பேர் நான்சி கிட்ட அம்மா நம்ம பீச் போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான்சி எதுக்கு நீங்க பீச் போகணும், நேத்து தானே போனீங்க, நேத்து தானே விளையாண்டீங்க, அப்புறம் என்ன உடனே நீங்க போறீங்க, இன்னைக்கெல்லாம் ஒன்னும் போக வேணாம், எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த 3 பேரும் இல்லம்மா நாங்க போயிட்டு விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நாங்க பத்திரமா போயிட்டு நாங்களாவே வந்துட்டோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு நாங்க பத்திரமா போயிட்டு நாங்களாவே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரம் இவங்க இதே மாதிரி கேட்டுட்டு இருக்க அவங்க அம்மா நான்சிக்குமே கரெக்ட் தான், நேத்து அவங்க பத்திரமா போயிட்டு வந்துட்டாங்க, சரி இன்னைக்கும் நீங்க பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா நீங்க 8:45 மணி பஸ்ல ஏறி பீச்சுக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு 12 மணி பஸ்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுறாங்க. இதை கேட்ட 3 குழந்தைகளும் நாங்க பத்திரமா போயிட்டு 12 மணி பஸ்லாம் ஏறி வந்துடுறோம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுல நான்சிக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருது. அந்த வேலை விஷயமா இவங்க வெளியில போறாங்க. இவங்க வெளியில் இருக்கும் போதே மணி 12 ஆயிருது. இந்நேரம் நம்ம பசங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி நான்சி அடிச்சு பிடிச்சு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. ஆனா இப்படி பார்த்தப்ப வீட்டுல அவங்களுடைய பசங்க இல்ல. மணி 12க்கு மேல ஆச்சு, இன்னும் இவங்க வீட்டுக்கு வரல, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான்சி யோசிக்கிறாங்க. ஒருவேளை 12 மணி பஸ் அவங்க விட்டு இருந்திருக்கலாம். சரி அடுத்து வர 2 மணி பஸ்ல அவங்க வந்துருவாங்க, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 மணி வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அந்த 2 மணி பஸ்லயுமே இவங்க வரல. இதனால பயந்து போன நான்சி உடனடியா ஜிம்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி பதட்டத்தோட பேசியிருக்காங்க. ஜிம் கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஜிம்முக்கு பதறி போகுது. அவர் உடனடியாக வீட்டுக்கு வராரு. சொல்லப்போனா இவர் வீட்டுக்கு வர வரைக்கும் நான்சி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி அவர் வீட்டுக்கு வரதுக்கு 3 மணி ஆயிடுது. இப்ப இந்த 3 மணிக்கு மேல ஜிம் அப்புறம் நான்சி இவங்க 2 பேருமே சேர்ந்து பீச்சுக்கு போயிட்டு ஒரு இடம் விடாம தேடி பார்க்கறாங்க. ஆனா இவ்வளவு தேடியும் அவங்களோட 3 குழந்தைங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதனால ஜிம்ல சுத்தி இருக்கிற நிறைய பேர்த்துக்கிட்ட இங்க 3 குழந்தைங்க வந்தாங்களா, விளையாடினாங்களா அப்படின்னு நிறைய விசாரிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே பெருசா எந்த ஒரு தகவலுமே தெரியல. இந்த சமயம் ஜிம்க்கும் நான்சிக்கும் ரொம்பவே பயம் வருது. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட பீச்சுக்கு விளையாட போன எங்களோட 3 குழந்தைங்களையும் காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா 3 குழந்தைங்களை எப்படி நீங்க அசால்ட்டா தனியா விட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான்சி அப்புறம் ஜிம் 2 பேர்த்தனாலையுமே எதுவுமே பேச முடியல. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட அந்த 3 பேர்த்தோட போட்டோ வாங்கிட்டு 5
5:30 மணிக்கு பீச்சுக்கு போறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் பீச்ல இருந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயமே இந்த 3 குழந்தைகளை காணும் அப்படின்ற அந்த விஷயம் அந்த ஊரு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அங்க இருந்த மக்கள்லாம் ஆஸ்திரேலியா டே அப்படின்றதையும் மறந்து இந்த குழந்தைங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் நேராவே இறங்கி தேட ஆரம்பிச்சாங்க. போலீஸ்க்கு எடுத்த உடனே என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 குழந்தைகளும் வழி தெரியாம எங்கேயாச்சும் போயிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒஸ்ட் கேஸ் சினாரியோவா அந்த 3 குழந்தைங்களை யாராச்சும் ஒருத்தங்க கடத்தி இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இப்ப அந்த 3 குழந்தைங்களுக்கு என்னாச்சு? அந்த 3 குழந்தைங்க எங்க போனாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பீச் ஃபுல்லாக அந்த 3 குழந்தைங்களை தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அவங்க கிடைக்கல. இவங்க வந்த பஸ் எதனாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டு இங்கே 3 குழந்தைங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல இவங்க சொல்கிற 3 குழந்தைங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே வரல அப்படின்னு தெரியுது. இவங்க பயந்த மாதிரியான எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே இங்கே நடக்கலை அப்படின்னு தெரியுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒருவேளை இந்த 3 குழந்தைங்களும் கடத்த கூட முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. எங்கே தேடியுமே எதுவுமே கிடைக்கல. அடுத்ததா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நான்சி கிட்ட விசாரிக்கிறாங்க. கடைசி அவங்களோட 3 குழந்தைங்க என்னென்ன போட்டிருந்தாங்க, என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க, அவங்க கையில என்னென்ன வச்சிருந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு இந்த மாதிரி கேட்கவும் நான்சிக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த பொருட்கள் எதனாச்சும் பீச்சில் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதை ஒரு க்ளூவா எடுத்துக்கிட்டு இந்த 3 பேர்த்த நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால தான் கேட்குறோம், சீக்கிரமா லிஸ்ட் போட்டு அங்கே போயிட்டு தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா நான்சி 3 பேரும் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, என்னென்ன கலர்ல போட்டிருந்தாங்க, என்ன மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் போட்டிருந்தாங்க, அவங்க எடுத்துட்டு போன பேக்ல என்னென்னலாம் வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் தராங்க. இதுல ஜேன் வந்துட்டு அவங்க கூட பேப்பர் பேக் காப்பி ஆஃப் லிட்டில் உமன் அப்படின்ற ஒரு புக் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நார்மலான திங்ஸ் தான், ஸ்டைல் பேக், வெட் டவல்ஸ், ஹேர் பின்ஸ், அப்புறம் பேக்ல வச்சிருந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தம் 17 விஷயத்தை லிஸ்ட் போட்டு தந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் காயின்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இதுல லஞ்ச் சாப்பிட்றதுக்கும் பஸ்ல போயிட்டு வரதுக்கு மட்டும்தான் கரெக்டா இருந்திருக்கும். இப்போ இந்த லிஸ்ட்டை வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேர்த்துக்குமே சர்க்குலேட் பண்ணி இதில் எதனாச்சும் ஒரு பொருள் வந்துட்டு பீச்சில் கிடக்குதா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எவ்வளவு தேடியுமே இதில் எந்த ஒரு பொருளுமே அந்த பீச்சில் கிடைக்கல. இப்படி குழந்தைங்க காணாமல் போயிட்டு 3 நாள் ஆகுது. ஆனால் எந்த ஒரு க்ளூவுமே உங்களுக்கு கிடைக்கல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கேஸை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தெரியல. அதனால இந்த கேஸை பற்றின நியூஸ் வந்துட்டு வெளியிடுறாங்க. நியூஸ் பேப்பர்ஸ், மீடியாஸ், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே இந்த 3 குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸை போடுறாங்க. இவங்களை பற்றின தகவல் தர்றவங்களுக்கு நாங்கள் 250 பவுண்ட்ஸ் வந்துட்டு தரோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்பிக்கையோட இருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸோட நம்பிக்கை வந்துட்டு வீண் போல கரெக்டா ஒரு நபர் வந்துட்டு கால் பண்ணாரு. அவர் மூலமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சில தகவல்கள்லாம் கிடைச்சது. அது என்னன்னா, பீச்சில் இருந்து கொஞ்சம் தூரத்துல வென்சல்ஸ் பேக்கரி அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ண இந்த நபர் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரு நீங்க பார்த்த அந்த நியூஸை நான் டிவியில பார்த்தேன். நீங்க காட்டின அந்த 3 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை வந்துட்டு ஜனவரி 26 12:20 மணிக்கு எங்க பேக்கரிக்கு வந்தாங்க. வந்து என்கிட்ட 1 பவுண்ட் நோட் ஒன்று கொடுத்து எனக்கு பேஸ்ட்ரீஸும் மீட் பையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் அது ரெண்டுத்தையுமே எடுத்து தந்தேன். அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்துட்டு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்சி வந்துட்டு அந்த 3 பேர்த்துக்கிட்டையும் காயின்ஸ் மட்டும் தான் தந்திருந்தாங்க. ஆனா இவர் சொல்றதை வச்சு பாக்குறப்ப அதுல ஒரு குழந்தை வந்துட்டு 1 பவுண்ட் எடுத்துட்டு வந்து தந்ததா இவர் சொல்றாரு. சரி, இதை பத்தி நம்ம நான்சி கிட்ட கேட்டலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான்சி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு நான்சி வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட குழந்தைங்களுக்கு பேஸ்ட்ரீஸ்னா என்னன்னே தெரியாது, நாங்க இது வரைக்குமே அதை சாப்பிட்றதுக்கு வாங்கி தந்ததே இல்லை. சொல்லப்போனா அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தைங்களுக்கு மீட் பை வந்துட்டு சுத்தமா பிடிக்காது, அந்த டேஸ்டே அவங்களுக்கு ஆகாது. சொல்லப்போனா ஒரு டைம் அதை சாப்பிட கொடுத்து அந்த டேஸ்டே பிடிக்காம அவங்க வாமிட்லாம் பண்ணாங்க. அதனால அவங்க இதை வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது கூட 1 பவுண்ட் காசுலாம் அவங்க கிட்ட இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நான் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காசுலாம் கொடுக்க மாட்டேன். கரெக்டா அன்னைக்கு லஞ்சு சாப்பிட்றதுக்கும் பஸ்ல போயிட்டு வரதுக்கான பஸ் ஃபேருக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு காயின்ஸ் தந்தேன். நோட்லாம் நான் ஒன்றும் தர கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பேக்கரி கடைக்காரர் சொல்றதை வச்சு பார்க்குறப்ப யாரோ ஒருத்தங்க 1 பவுண்ட் இந்த குழந்தையோட கையில கொடுத்து இதை போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். இந்த பேக்கரி கடைக்காரர் கொடுத்த தகவலை தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு நபர் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட குழந்தைங்க காணாம போன அன்னைக்கு அந்த 3 குழந்தைங்களும் 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இவங்க 3 பேரும் சாதாரணமா பேச கிடையாது, ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா அந்த நபர் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரல. அந்த குழந்தைங்க கூட தான் இவரும் வந்திருப்பாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு.
அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த நபர் கூடவே வந்துட்டு இவங்க 3 பேரும் போனாங்க. அந்த நபர் உள்ளார போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர வரைக்குமே இந்த 3 பேர் வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மணி ஒரு 12-15 இருக்கும். அந்த நபர் வந்துட்டு இந்த 3 பேரை கூட்டிட்டு அந்த பீச் விட்டு கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உண்மைதானா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த மாதிரியான விஷயத்தை அவர் ஒருத்தர் மட்டும் பார்க்க கிடையாது, அந்த பீச்சுக்கு அங்க வந்திருந்த நிறைய பேர் வந்துட்டு நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த பேக்கரி கடைக்காரர் சொல்றதை வச்சு பார்க்குறப்ப 12:20க்கு அவங்க பேக்கரிக்கு வந்திருக்காங்க. இந்த பீச்சில் இருந்து அவங்க 12:15க்கு கிளம்பியிருக்காங்க. அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இவங்க பீச்சில் இருந்து பேக்கரி நோக்கி போயிருக்காங்க. 5 நிமிஷத்துல பேக்கரியில போயிட்டு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்ப ஜேனோட கையில 1 பவுண்டு கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னது பீச்சில் இவங்க கூட விளையாண்டுட்டு இருந்த அந்த நபரா தான் இருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஒரு நபர் யாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான்சி கிட்ட சொல்லி, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த குழந்தைங்களை கடத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான்சி அப்புறம் ஜிம் இவங்க 2 பேருமே அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்க குழந்தைங்க 3 பேருமே வந்துட்டு சடனா ஒருத்தரை பார்த்த உடனே பழகிற கேரக்டர் கிடையாது. அவங்க ரொம்பவே ஷையானவங்க. இப்படி தெரியாத நபர்கிட்ட டக்குன்னு போயிட்டு பேசி அவங்களோட விளாடுறதெல்லாம் வந்துட்டு இவங்க பண்ணவே மாட்டாங்க. இவங்க ஏற்கனவே பழகி இருந்தா மட்டும்தான் அவங்க கூட பேசுவாங்க. அப்படி பேசுறதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். ஏன்னா எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இவங்க ரொம்ப ரேரா தான் பேசி பழகுவாங்க. அதனால நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லலாம், இந்த 3 குழந்தைகளும் காணாம போறதுக்கு முன்னாடி நாள் கூட அவங்க அதே பீச்சில் போயிட்டு விளையாண்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை முன்னாடி நாள் அவங்க பீச்சுக்கு போனப்பே அந்த நபர் இந்த 3 பேர் பார்த்திருந்திருக்கலாம். அவங்க கூட இவங்க வந்துட்டு பேசி இருந்திருக்கலாம், இல்லைன்னா அங்க எதனாச்சும் அவர் விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம், இவங்களும் போயிட்டு ஜாயின் பண்ணி இருந்திருக்கலாம். தொடர்ச்சியா அடுத்த நாள் இவங்க அந்த பீச்சில் அந்த நபரை பார்த்ததுனால இன்னுமே அவங்க க்ளோஸா இருந்திருக்கலாம், அவர் கூட விளையாண்டு இருந்திருக்கலாம். அவரை நம்பி அவரு கூட அந்த 3 குழந்தைகளும் கிளம்பி இருந்திருக்கலாம். இந்த ஒரு கண்ணோட்டத்தில் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு யோசிங்க அப்படின்னு சொல்லி நான்சி கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நான்சிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனடியே அவங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, சார் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஜனவரி 25 பீச்சுக்கு போயிட்டு விளையாண்டு வந்ததுக்கு அப்புறமா ஜேன் வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். இன்னைக்கு பீச்சில் நான் ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பையன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னான். அவ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்படிதான் அவ எதனாச்சும் ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு நானும் வழக்கம் போல சிரிச்சிட்டு விட்டுட்டேன். ஒருவேளை அந்த நபர் தான் இவ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ஒரு லேடி பேசுறாங்க. அந்த லேடி, சார் நான் நியூஸ் பார்த்தேன், அதில் நீங்க காட்டின அந்த 3 குழந்தைங்களை அன்னைக்கு கிளென்னல் பீச்சில் போட் ஹேவனுக்கு பக்கத்தில் நான் பார்த்தேன். அப்ப மணி ஒரு 7 இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. இந்த போட் ஹேவன் அப்படின்ற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த நபர் இந்த 3 பேர்த்தையும் கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்ணி அந்த டேம்குள்ள போட்டிருப்பானோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதனால அங்க எதனாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக டேம்க்கு போறாங்க. டேம்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வெளியேற்றுறாங்க. வெளியேற்றிட்டு உள்ளார அந்த குழந்தைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எந்த விதமான சடலமும் கிடைக்கல. இவங்க அந்த இடம் மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் டே அண்ட் நைட் தேடுறாங்க. ஆனா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சினது. இப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவனை நேரில் பார்த்தவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அவன் ஹைட்டா ஷார்ட்டா அவன் எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கெட்ச் பண்றாங்க. இந்த ஸ்கெட்சை வச்சு எப்படியாச்சும் நம்ம இந்த குழந்தைங்களை கடத்தினது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நம்பினாங்க. இந்த ஸ்கெட்சை இவங்க எல்லா மீடியாவுக்குமே வந்துட்டு கொடுத்து பப்ளிஷ் பண்ணாங்க. நீங்க இந்த ஸ்கெட்சில் பார்த்துட்டு இருக்க இந்த நபரை வேற எங்க பார்த்தாலும் சரி உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ் எல்லாருமே பியோமண்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியோட பேரு பியோமண்ட். இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கேஸ்ல பல பேருக்கு மேல சந்தேகம் வந்துச்சு. பல பேருக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆனா பெருசா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இப்படி 3 வருஷம் போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இன்னும் சில எவிடன்ஸை வச்சு அதுல எதனாச்சும் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு இடமும் போறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. இந்த கேஸை சால்வ் பண்ணவும் முடியல. ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறாங்க. இப்படி 7 வருஷம் போகுது. இப்படி அந்த 3 குழந்தைங்க காணாம போயிட்டு 7 வருஷம் கழிச்சு 11 வயசான ஜோயன், 4 வயசான கிறிஸ்டி, இவங்க 2 பேரும் அடிலைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம்க்கு அவங்க அப்பா அம்மா கூட போறாங்க. இவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல இந்த 2 பசங்க மட்டும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தனியா போயிருக்காங்க. ஆனா அப்படி தனியா ரெஸ்ட் ரூம் போன அந்த 2 பசங்களும் திரும்பி வரவே இல்லை. அந்த ஸ்டேடியம் முழுக்க எங்க தேடியுமே குழந்தைங்களை கண்டுபிடிக்க முடியல. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்னாலையும் அந்த குழந்தை
குழந்தைங்க எங்க போச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. உடனே ஸ்டேடியம் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சாங்க. இப்படி விசாரிச்சதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 குழந்தைங்க கிட்ட ஒரு நபர் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்ததா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த 2 குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருந்த அந்த நபர் கூடவே போனதாம் சொல்றாரு. சொல்லப்போனா இதையும் ஒருத்தர் கிடையாது, அந்த ஸ்டேடியம்ல இருந்த பல பேர் வந்துட்டு பார்த்திருக்காங்க. ஏற்கனவே பேமேன் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்ல காணாம போன அந்த 3 குழந்தைங்களுக்கும் இங்க காணாம போன இந்த 2 குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான விஷயம் தான் நடந்திருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப இந்த 2 கேஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. எதனால ஆபீசர்ஸ்க்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 குழந்தைங்களை கடத்திட்டு போனது யார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்ச் வரையறாங்க. இப்படி கடைசியா பார்த்தவங்க சொன்னதை வச்சு வரைஞ்ச அந்த ஸ்கெட்சை பார்த்த போலீஸ் ஆபீசருக்கு பயங்கரமான ஷாக்கா இருந்தது. ஏன்னா இந்த ஸ்கெட்சும் 3 குழந்தைங்க காணோம், கடைசியா ஒரு நபர் கூட தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அங்க வரையப்பட்ட அந்த ஸ்கெட்சும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. இதனாலதான் போலீஸ் ஆபீசருக்கு இந்த 2 கேஸ்லயுமே ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருப்பானோ அப்படின்ற சந்தேகம் வருது. கண்டினியூஸா பண்ண விசாரணையில போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ்ல 4 பேருக்கு மேல சந்தேகம் இருந்தது. ஃபர்ஸ்ட் டெரிக். இந்த டெரிக் வந்து பாத்தீங்கன்னா 1969ல 7 வயசான ஒரு பொண்ணை வந்துட்டு கடத்திருக்கான். அதுல இவன் போலீஸ் ஆபீசர் கிட்ட மாட்டி இவனை போலீஸ் அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. அந்த 3 குழந்தைங்க காணாம போன கேஸ்க்கும் இவனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது சம்பந்தமா டெரிக்கை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெரிக்கை கூப்பிட்டு இருக்காங்க. டெரிக் போலீஸ் ஆபீசர் கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே வந்துட்டு மாத்தி மாத்தி பதில் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ஆன்சர் பண்ற விதமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறானே அப்படின்ற டவுட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசருக்கு வருது. ஒருவேளை உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இதுபடி டெரிக் இவங்க கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல வச்சு டெரிக்கை செக் பண்ணப்ப டெரிக் வந்துட்டு சைக்காலஜிக்கலா நிறைய ப்ராப்ளம்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இதனால நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் கண்டிப்பா டெரிக்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லிடுறாரு. எதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு டெரிக் மேல சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்துல அந்த ஆஸ்திரேலியன் டே அப்ப டெரிக் அந்த 3 குழந்தைங்க காணாம போன அதே பீச்ல தான் வந்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கான். இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்துட்டு தேவைப்பட்டது. இப்ப அந்த 3 குழந்தைங்க காணாம போன அந்த கேஸ்ல வரையப்பட்ட ஸ்கெட்சும் இவனோட ஃபேஸும் வந்துட்டு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுல இந்த 2 ஃபேஸுமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. ஆனா இதுல வந்துட்டு ஒரு சிக்கல் இருக்கு. டெரிக் பிறந்தது 1948ல. இதை வச்சு பாக்குறப்ப சம்பவம் நடந்த அந்த சமயத்துல டெரிக் வெறும் 17 வயசு தான் இருந்திருக்கணும். அந்த 3 குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருந்த அந்த நபருக்கு வந்துட்டு 30 வயசாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல டெரிக் கிட்ட காரே கிடையாது. ஏன் அப்படின்னா 3 குழந்தைங்களை கடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க கிட்ட கார் இருந்திருக்கணும். அவனோட நேம்ல எதுனாச்சும் வாடகை கார் எடுத்திருக்கானா அப்படின்னு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி டெரிக் எடுக்கவே கிடையாது அப்படின்னு தெரியுது. இதனால போலீஸ் ஆபீசருக்கு அது டெரிக்கா இருக்காது அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது. அது என்னன்னா 1969ல இருந்து 1973 வரைக்குமே டெரிக் வந்துட்டு ஜெயில தான் இருந்திருக்கான். அப்படின்னா 2வது ஸ்டேடியம்ல வந்துட்டு 2 பேர் காணாம போனதுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இவன் ஜெயில இருந்த சமயம் தான் அந்த 2 குழந்தைங்க வந்துட்டு காணாம போயிருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் 2வது சந்தேகப்பட்ட நபர் ஹாரி. பல வருஷம் கழிச்சு 2013ல த சாட்டின் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் வருது. இந்த புக்ல இவங்க எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல அந்த 3 குழந்தைங்க காணாம போன அந்த கேஸை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த புக் எழுதின அந்த நபருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆலன். இந்த ஆலன் வந்துட்டு இந்த கேஸை ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. சொல்ல போனா இந்த புக் எழுதுறதுக்காக இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பல பேர்த்துக்கிட்ட இவர் நேரடியாவே போயிட்டு பேசியிருக்காரு. இந்த புக் ரிலீஸ் ஆன உடனே ஊர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பாப்புலர் ஆகுது. அந்த புக்ல இந்த 3 குழந்தைங்க கடத்தப்பட்டதுக்கான மெயினான சஸ்பெக்டா இந்த ஹாரியோட பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காரு. காரணம், ஹாரி வந்துட்டு அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அந்த ஊருக்குள்ள இவருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபேக்டரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சோஷியல் எலைட் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு குரூப் இருக்கு. சொல்ல போனா இவர் தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணுவாரு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாரிக்கு சின்ன பசங்க கிட்ட தப்பா நடந்துக்கக்கூடிய ஹேபிட் இருக்கு. இந்த விஷயத்த ஆலனே வந்துட்டு பல பேர்த்துக்கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பேக்கரி கடைக்காரர் வந்துட்டு ஜேன் வந்து என்கிட்ட 1 பவுண்ட் கொடுத்து இந்த பொருள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் 1 பவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அந்த அமௌண்ட் எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது. ஆனா இந்த மாதிரியான 1 பவுண்டை அதிகமாக யூஸ் பண்ற நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரி தான். இந்த விஷயத்தினாலையும் ஆத்தரான ஆலனுக்கு வந்துட்டு ஹாரி மேல சந்தேகம் இருந்தது. இதை பத்தி நம்ம டைரக்டா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஹாரி ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. சொல்ல போனா இது 2007 பல வருஷம் கழிச்சு. சரி, அவர் இல்ல, அவர்கிட்ட விசாரிக்க முடியாது அப்படிங்கறதுனால அவரோட வீட்டுல போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்ப ஹாரியோட பையனான ஹேடன் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த
இந்த சம்பவம் நடந்த அந்த 1966ல இவனுக்கு 15 வயசு தான். இப்ப இந்த ஹேடன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 குழந்தைங்களை என்னோட அப்பா தான் வந்துட்டு ஒரு நாள் கார்ல கூட்டிட்டு வந்தாரு. அந்த 3 குழந்தைங்களையும் நானே வந்துட்டு தூரத்துல பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அடுத்த நாள் அந்த 3 குழந்தைங்களை நான் பார்க்கல, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. 1966ல ஹாரியோட வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு ரொம்பவே பக்கமா தான் இருந்தது. சொல்ல போனா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதனால போலீஸ் ஆபீசருக்கு அந்த 3 பேரை கூட்டு போன நபர் வந்துட்டு ஹாரியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. சொல்ல போனா ஹாரி கூட அந்த 1 பவுண்ட் கொடுத்து ஜேனை பேக்கரிக்குள்ள போயிட்டு வாங்கிட்டு சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா ஹாரியை உள்ள போயிருந்தாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த கடைக்காரருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் வாங்கிட்டு வர சொல்றோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படின்றதுனால தான் காசை மட்டும் தந்து அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை கன்ஃபார்ம் பண்றதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. கிட்டத்தட்ட இந்த குழந்தைங்க காணாம போயிட்டு 47 வருஷம் கழிச்சு 2013ல 2 நபர்கள் வந்து போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா 1966ல ஹாரி நடத்திட்டு இருந்த அந்த ஃபேக்டரியில நாங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த சமயத்துல ஹாரி ஒரு நாள் எங்க கிட்ட வந்து ஃபேக்டரிக்கு பின்னாடி ஒரு குழி தோண்டணும் அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் போயிட்டு அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி வச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த குழி அவர் என்ன பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு என்னமோ அது சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு போயிட்டு தோண்டி பார்த்திருக்காங்க. அங்க போலீஸ் ஆபீசருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013ல நடக்குது. ஆனா சில வருஷங்கள் கழிச்சு தான் தெரியுது இவங்க குழி தோண்டினது தப்பான இடத்துல அப்படின்னு. அதனால 2018ல இவங்க 2 பேர் சொன்ன அந்த இடத்துல எக்ஸாக்டா போயிட்டு தோன்றாங்க. அங்க போலீஸ் ஆபீசருக்கு சில எலும்பு துண்டுகள்லாம் கிடைச்சிருக்கு. உடனடியா போலீஸ் ஆபீசர் அந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு லேப்ல வச்சு டெஸ்ட் பண்றாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த எலும்புகள்லாம் வந்துட்டு மனுஷங்களோடது கிடையாது, விலங்குகளோடது அப்படின்னு தெரியுது. ஏதோ ஒரு காரணத்தினால சில மிருகங்களை அவர் அங்க புதைச்சிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த புக் எழுதின ஆலன் வந்துட்டு போலீஸ் ஆபீசர் ஒரு தடவை மீட் பண்றாரு. இப்படி மீட் பண்ணப்ப ஆலன் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாரியை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு வாட்டி நான் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அப்படி நான் வீட்டுக்கு போனப்ப அவங்களோட ஒய்ஃப் தான் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட ஹாரியை பத்தி சில விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் உங்க வீட்டை சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் சரி அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்களோட வீட்டை ஃபுல்லா நான் சுத்தி பார்த்தேன். பின்னாடி நிறைய காலி இடங்கள்லாம் இருந்தது. அப்பதான் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். அப்படி நான் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போனப்ப ஒரு பர்ஸ் ஒண்ணு அங்க இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த பர்ஸை பாக்குறப்ப இது ஜேனுடைய அம்மா சொன்ன அந்த பர்ஸ் மாதிரி இருந்தது. உடனே நான் ஹாரியோட ஒய்ஃப் கிட்ட இது ஜேனுடைய பர்ஸ் அல்ல அப்படின்ற மாதிரி கேட்டேன். இது கேட்ட உடனே அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட இல்ல அது அவங்களோட பர்ஸ் கிடையாது, நான் தான் வந்து புதுசா இருக்கேன் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆலன் வந்துட்டு புது பர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக கொண்டு வந்து பேஸ்மெண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பதிலே சொல்ல ரொம்பவே பதட்டமாகறாங்க. இதுக்கு மேல நீங்க இருக்க வேணாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டத்தோட அந்த இடத்த விட்டு ஆலனை கிளப்பியிருக்காங்க. இது எல்லாம் சேர்த்து தான் எனக்கு ஹாரி மேல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் போலீஸ் கிட்ட சொல்றாரு. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்கு போறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. அங்க அந்த பர்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட இங்க இருந்த பர்ஸ் எங்க அப்படின்னு கேட்கறாங்க. பர்ஸ் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கேஸ்ல மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒண்ணு மறைக்கிற மாதிரி போலீஸ்க்கு தெரிஞ்சது. 3வது போலீஸ் ஆஃபீஸருக்கு யார் மேல சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் அப்படின்ற நபர் மேல. 1917ல 5 வயசான ஒரு குழந்தை அப்புறம் 7 வயசான ஒரு குழந்தை, இந்த 2 குழந்தைகளையும் இவன் வந்துட்டு கடத்தியிருக்கான். இதுல இவன் மாட்டம் செஞ்சிருக்கான். 1998ல போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. இந்த ஆத்தரோட இந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரிஞ்ச அந்த 2 ஸ்கெட்சோடையுமே பக்காவா மேட்ச் ஆகுது. கண்டிப்பா இவன் தான் இந்த கடத்தெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் இவனை கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு விசாரிச்சுமே இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையுமே வரல. கடைசி அவனை ஜெயிலே வச்சிருந்திருக்காங்க. 1998ல இவனை அரெஸ்ட் பண்ணப்ப இவனுக்கு வயசு 86. 2002ல 90 வயசு இருக்கும் போது ஜெயிலே வந்துட்டு இவன் இறந்திருக்கான். இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸ்ல சந்தேகப்பட்ட 4வது நபர், கடைசி நபர் பெவன் ஸ்பென்சர். இவன் 1984ல 15 வயசான ஒரு பொண்ணை வந்துட்டு கடத்திட்டு போனதா இவனை போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த பெவனை பத்தி விசாரிச்சதுல போலீஸ் ஆபீசருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. 70ஸ்ல இருந்து 80s வரைக்கும் இவன் பல குழந்தைகளை கடத்திருக்கான். இவனை விசாரிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பி அப்படின்ற ஒரு மர்ம நபர் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணாரு. நான் யாரு என்ன அப்படின்லாம் கேட்காதீங்க, ஆனா நான் சொல்ல போற உண்மையை மட்டும் தெளிவா கேட்டுக்காங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி அந்த போன் கால் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெவன் அப்படின்றவன் என்னோட ஃப்ரெண்டு தான். இந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்துல 1966ல இவன் ஒரு தடவை என்கிட்ட வந்து நான் 3 குழந்தைகளை என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கடத்தினேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். இது கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் ஒரு குழந்தை யூஸ் பண்ணேன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியரா போனதுனால அந்த குழந்தை வந்துட்டு இறந்து போச்சு. மீதி இருக்கக்கூடிய 2 குழந்தைங்களை போயிட்டு வீட்டுல விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா அந்த 2 குழந்தைங்க என்ன பார்த்துருச்சு, வெளியில விட்டோம் அப்படின்னு சொன்னா போலீஸ் கிட்ட என்ன பத்தி சொல்லிடும் அப்படின்றதுனால அந்த 2 பேர்த்தையுமே நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம தூரமா இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ள அந்த 3 பேர்த்தோட சடலத்தையுமே புதைச்சிட்டேன் அப்படின்னு
அப்படின்னு சொன்னோம். இது கூடவே ஜோயான் கிறிஸ்டின் இவங்க 2 பேருமே அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம்ல காணாம போன அந்த சமயத்துல இவனுமே அந்த ஸ்டேடியம் பக்கத்துல தான் இருந்தான். அதனால அவனை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மர்ம நபர் அந்த போன் காலை கட் பண்ணிருக்கான். உடனே போலீஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா பெவன் தான் வந்துட்டு குற்றவாளி அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த 2 ஸ்கெட்ச் கூட பெவனையும் வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஸ்கெட்ச் கூட இது கம்ப்ளீட்டா மேட்ச் ஆகுது. 1966ல இந்த பெவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 19 வயசு தான் இருந்தது. ஆனா இவன் தான் வந்து இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. இந்த பெவனை பத்தி கூட இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சப்ப நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும், எல்லாருமே நம்மளை பத்தி பேசணும் அப்படின்ற எண்ணம் கொண்ட ஒருத்தனா இவன் இருந்திருக்கான் அப்படின்னு தெரியும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸும் சரி சில பொதுமக்களும் சரி என்ன பேசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மர்மமான முறையில கால் பண்ண அந்த நபரே இவனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இந்த கேஸ்ல நம்ம மாட்டணும் அப்படின்னு சொன்னா ஊர் உலகத்துல நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கும், எல்லாருமே நம்மள திரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்ச கூட இதை இவன் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கேஸ்ல போலீஸ் ஆபீசர் சந்தேகப்பட்ட 4 பேருத்துல 3 பேருக்கு கூட இந்த ஸ்கெட்சஸ்லாம் வந்துட்டு பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்கெட்சோட மேட்ச் ஆகாத ஒரே நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரி தான். கடைசி வரைக்குமே போலீஸ் ஆபீசர்ஸ்னால இந்த கேஸை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 குழந்தைங்க காணாம போன 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1968ல இந்த 3 குழந்தைங்களுடைய அம்மா அப்பாவான ஜிம் அப்புறம் நான்சிக்கு ஒரு லெட்டர் வருது. இந்த லெட்டரை அவங்க பொண்ணே வந்துட்டு இவங்களுக்கு எழுதுற மாதிரி இருந்திருக்கு. நாங்க 3 பேருமே ஒருத்தர்கிட்ட வந்திருக்கோம், அவர்கிட்ட நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம், அதனாலதான் நாங்க வீட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அது கூடவே நான் தான் வந்து இந்த 3 குழந்தைகளையும் கடத்தி கூட்டிட்டு வந்தேன், அவங்க 3 பேருமே என்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, நான் தான் அவங்கள இத்தனை மாசமா பாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கு மேல எனக்கு பாத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால உங்க குழந்தைய நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சொல்லப்போனா அந்த லெட்டர்ல ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைங்களை நீங்க கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது. உடனடியே ஜிம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டரை போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் ஜிம் அப்புறம் நான்சி 2 பேருமே அந்த கடத்தல்காரன் சொன்ன அந்த இடத்துக்கு போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கடத்தல்காரன் வந்துட்டு வரவே கிடையாது. போலீஸ் ஆபீசர்ஸ் இது ஒரு பிராங்க் லெட்டரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஜிம் நான்சிக்கு வந்துட்டு இன்னொரு லெட்டர் வருது. நான் உங்களோட குழந்தைங்களை வந்துட்டு ஒப்படைக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன், ஆனா நீங்க அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்க, இப்போ எனக்கு மனசு மாறிடுச்சு, அதனால அந்த குழந்தைகளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க போறதில்ல, நானே வளர்த்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த 2 லெட்டரையுமே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஒரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சமயத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அவ்வளோக்கா டெவலப் ஆகல. ஏன்னா இது 1968 கரெக்டா 25 வருஷம் கழிச்சு 1992ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆயிருந்தது. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் பத்திரமா வச்சிருக்க அந்த 2 லெட்டரை வச்சு எதனாச்சும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அந்த 2 லெட்டரையும் எடுத்து அதுல எதனாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் ட்ரேஸ் இருக்கா அப்படின்னு பார்த்திருக்காங்க. இப்படி பார்த்ததுல இவங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கூடயும் வச்சு சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி சர்ச் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு ஒரு நபர் மாட்டுறாரு. அந்த நபரை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்படி பண்ணதுல அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயம் இந்த கேஸ் வந்துட்டு பரபரன்னு போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு லெட்டரை போட்டோம் அப்படின்னு சொன்னா இது இன்னுமே பரபரப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்காக தான் நான் போட்டேன், இதை நான் ஒரு டைம் பாஸ்க்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமா கடுப்பாச்சு. அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டு அவங்களோட குழந்தைங்க திரும்பி வந்துருவாங்க அப்படின்ற ஏக்கத்தோட காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு லெட்டர் போட்டு விளையாடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி திட்டி இருக்காங்க. இந்த 3 குழந்தைங்க காணாம போனதுல இருந்தே ஜிம் அப்புறம் நான்சி வந்துட்டு சரியா பேசிக்கிறது கிடையாது. இவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டே இருந்தது. இதனாலே 1980 வந்துட்டு இவங்க 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான்சி வந்துட்டு அவங்களோட கடைசி காலத்தை ஒரு நர்சிங் ஹோம்லயே கழிச்சு 2015ல அவங்களுக்கு 92 வயசு இருக்கிறப்ப அவங்க இறந்து போனாங்க. ஜிம் 2019ல இறந்தாரு. அவங்க சாகுற வரைக்குமே அவங்க குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம அவங்க இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 59 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வரைக்குமே அந்த 3 குழந்தைங்களுக்கு என்னாச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த கேஸ் இப்போ வரைக்கும் முடிக்கப்படாம ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியாவே இருக்கு. வழக்கமா நம்ம நிறைய சால்வ்டு கேஸ் பார்த்திருப்போம், இது ஒரு அன்சால்வ்டு கேஸ். அதனால கடைசியா இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, யாரு குற்றவாளி, அந்த 3 பேர்த்தை யாரு கடத்தினா அப்படின்ற எந்த விஷயமே தெரியாமலே போயிடுது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.